அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்என்எல் பில்லு வந்து எம்இஸில் வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிற பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பாகவே நான் வந்து சொல்லித்தரேன். அதுக்கு வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆர்எல்ல போய் https போட்டுட்டு wsccdr.bsnl.coin அப்படிங்கிறத நீங்கள் வந்து அடிச்சுக்குங்க. அடித்தோடனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும். சரிங்களா? பாப்அப் மெசேஜ், அதை ஓகேன்னு கொடுத்துருங்க. இதுக்கு வந்து லேப்டாப் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன் நான். லாகின் சொல்லியிருக்கா, இந்த லாகினை போய் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் நான். பாருங்கள், சைன்இன் கேட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, பாஸ்வேர்டு. ஏற்கனவே நம்ம மொபைல் நம்பர் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மொபைல் நம்பரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. சப்போஸ் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை, மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நம்ம பிஎஸ்என்எல் கனெக்ஷன் கொடுக்குறப்ப எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல வந்து அடிச்சுக்கோங்க. இப்போ நான் அப்படின்னா லாகின் வித் ஓடிபின்னு கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இதை ஓடிபி கொடுத்தா ஓடிபி வரும், அது மூலமாக நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். இதை டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல போய் மொபைல் நம்பர் கொடுங்க. கொடுத்தாச்சா? கொடுத்த உடனே சென்ட் ஓடிபின்னு கொடுத்துருங்க. கொஞ்சம் லேட்டாகும் ஓடிபி வர்றதுக்கு. அதனால் என்னடா ஓடிபி வரலையே அப்படின்ட்டு வெளியே வந்துடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் ஓடிபி வர்றதுக்கு. வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும். இந்த ஓடிபி அப்போ நான் அந்த ஓடிபி வந்து கொடுக்குறேன். ஓடிபி கொடுத்தோடனே லாகின் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்பான்ஸ் எரர்ன்னு சொல்லி தான் வரும். திரும்ப லாகின் கொடுங்க. இந்த லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா? இப்போ மேலே இருக்கிறத இன்ட்டை எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துடும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மெசேஜுன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணி ஓகேன்னு கொடுத்துருங்க. நமக்கு லேப்டாப் தேவையில்லை, நம்ம செல்லுலேயே நம்ம மொபைல்லே நம்ம வந்து இது வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுடைய அந்த ஹெச்எம்மோட நேமு, சரியா, நம்ம ஸ்கூலுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்முடைய மொபைல் நம்பரு எல்லாமே இதில் வந்து இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மொபைல் நம்பரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டேட்டஸில் பாருங்கள், கம்ப்ளீட்டன்னு இருக்குது. எதுவுமே பெண்டிங்கில் எனக்கு வந்து எதுவுமே இல்லை, அதனால் கம்ப்ளீட்டன்னு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஏதாவது நம்மளுக்கு வந்து பில் டேட் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிற நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பில்லிங் சைக்கிள்னு போட்டு 1/2/2025 1/3/2025 வரைக்கும் 0ன்னு சொல்லி காட்டுது. அப்போ இது வரைக்கும் எனக்கு எதுவுமே கட்ட தேவையில்லைன்னு அர்த்தம். இந்த மாதத்துக்குரிய பில்லு எதுவுமே எனக்கு வரல. அப்போ 0ன்னு காட்டியிருக்கு, நம்ம எதுவும் கட்ட தேவையில்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து எம்இஸில் வந்து பில்ஸ் எல்லாமே ஏற்ற சொல்லியிருக்காங்க. அந்த பில்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லேப்டாப் இதுக்கு வந்து தேவையில்லை, நம்முடைய மொபைல் ஃபோனே போதும். இப்போ இந்த இடத்துல பில்ஸுன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள், வியூ பில்ஸ், பேமெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் தேவை, அதனால் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள், பேமெண்ட் ரிசிப்ட் நம்பர், பேமெண்ட் டேட்டு, சரிங்களா, பேமெண்ட் மோடு, பேமெண்ட் சேனல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இப்போ நான் கடைசியாக கட்டினது கூட அதில் வந்து காட்டியிருக்கும். பெய்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. மார்ச் வரைக்கும் நான் கட்டியிருக்கேன். இப்போ நான் எதுவுமே கட்ட தேவையில்லைன்னு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வியூ டவுன்லோடுன்னு இருக்கான், அதை டச் பண்ணுங்க. நீங்கள் டச் பண்ணோன்னே இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இப்படி போயிட்டு இந்த பாருங்கள், பேமெண்ட் ரிசிப்ட் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, கொடுத்து நம்மளுடைய
இந்த ரிசிப்ட் வந்து வந்திருக்கும். இதை நீங்கள் வந்து டவுன்லோடும் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நம்ம பிரிண்டர் மூலமாக நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து எமிஸில் போய் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம மொபைல்லே நம்ம இது வந்து பண்ணிக்கலாம். நம்ம திரும்ப பேக் வந்துட்டு இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு எனக்கு இந்த பில்லு வந்து. இப்போ அதே மாதிரியே வந்து உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பில்லையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் எந்த பில்லுமே எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் வந்து இதில் போயிட்டு நம்ம ஈஸியாகவே நம்ம ஆஃபீஸ் போகாமல் நம்மளே இதில் போய் டவுன்லோடு பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். திரும்ப பேக் வந்துடுங்க. இப்போ நீங்கள் பில்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் இந்த இடத்துல பாருங்கள், ரெட் கலரில் அந்த டாட் மாதிரி தெரியுதா, அதை போய் டச் பண்ணிவிட்டு லாக் அவுட்டுன்னு இருக்கா, லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு லாக் அவுட்னு கேட்டிருக்கு. இஃப் யூ ஆர் ஷியோர் ப்ளீஸ் கிளிக் த கன்ஃபார்ம் பட்டன் இருக்குது. அவன் கன்ஃபார்ம் போய் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வந்து வெளியே வந்துடும். எப்போயுமே லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க. மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.